தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் தேவன் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த நல்ல வேலையை துதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தை உணர அனுபவிக்க என் தேவனின் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை துதித்து உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் தாமே நீர் மகிமையான காரியங்களை, பெரிய மகத்துவமான காரியங்களை கருதி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை துதித்து உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே மறுரூபமாக்கப்பட என் தேவனின் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் தேவனுடைய வார்த்தைக்காக நம்முடைய பார்ப்பதில் வருகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய பரலோக மன்னாவை அனைவருக்கும் கர்த்தர் பகிர்ந்து பெற்றளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளால் தேற்றப்பட, போஷிக்கப்பட கர்த்தரின் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதித்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன். அவருடைய கரங்கள் பலத்த கரங்கள். மோசேயை வழிநடத்தின தேவன், யோசுவாவை வழிநடத்தின தேவன், உங்களையும் என்னையும் வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அவர் கரத்தை பார்க்க வேண்டும், நாம் அவரை நோக்க வேண்டும். ஆகவே அந்த பரலோக தேவனை நாம் இந்த பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களின் ஒரு குவி. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களின் ஒரு குவி.
செய்கிறோம். ராஜாதிராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்கள், உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டினேன். நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசுநாதா, எங்கள் மணலில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசுநாதா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசுநாதா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசுநாதா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே, அதிசயமே, அற்புதரே, அதிசயமே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சி
துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். வந்தவனே இயேசுநாதா, எங்கள் மனதை பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன். வந்தவனே இயேசுநாதா, எங்கள் மனதை பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரும் ரோஜா.
பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனுடைய 3ஆம் பகுதியை நாம் தியானிக்கலாம். சகரியா 4:6 வாசிக்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய பலத்தினாலே பல காரியங்களை நாம் செய்திருக்கலாம். நம்முடைய பராக்கிரமத்தினாலே பல காரியங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் அவர் திட்டமிட்டிருக்க காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த காரியங்களை இந்த ஆண்டிலே தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இது பரிசுத்த ஆவியானவரின் ஒரு காலமாக இது காணப்படுகிறது. சபையை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலம் என்றும் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக நம் ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து நாம் சற்று தியானிக்க நான் விரும்புகிறேன். அவர் நம்முடைய ஜீவிதத்திலே அருளுகிற ஆசீர்வாதங்கள் பலவற்றை நாம் தியானிக்கலாம். இந்த வேளையில் நாம் வாசிக்கலாம் வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அநேகர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இருந்து மட்டும்தான் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அல்லது சபை பிறந்த நாள் முதல் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் என்று அநேகர் நினைப்பார்கள். இந்த வசனத்திலே ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆவியானவர் ஆதியிலிருந்தே கிரியை செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். பாருங்கள், அந்த ஆவியானவர் எந்த இடத்திலே காணப்படுகிறாரோ அந்த இடத்திலே அவர் இருக்கிற காரியங்களை அவர் சரி செய்வார் என்பானவளே. அதாவது அந்த வசனத்தை பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் பூமியில் இருக்கிற எல்லா அவர் விரும்பாத காரியங்கள், அந்த வெறுமையான காரியங்கள், அந்த ஒழுங்கில்லாத தன்மைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் திரியேக தேவன் அவர் மாற்ற ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் காணப்படும் இடங்களிலே இருக்கிற ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், அதை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்முடைய ஜீவியத்திலே சில மாறுதல்களை, மாடிஃபிகேஷன்ஸ் அதை செய்ய விரும்புகிறார். நாம் அவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை அப்படி அர்ப்பணிப்போம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வெறுமைகள் எல்லா காரியங்களை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பானவளே. சில எதிர்மாறான காரியங்கள் அவைகளை ஆவியானவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பல மாறுதல்களை ஆவியானவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசியுங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் முதலாவது செய்கிற காரியம், ஒழுங்கின்மையாக ஒழுங்கற்று இருந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். அந்த 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இவ்விதமாக வானமும் பூமியும் அவர்களின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்படி என்றால் என்னவென்றால், ஒழுங்கின்மையாயிருந்த காரியங்கள், வெறுமையாயிருந்த காரியங்களை ஆவியானவர் ஒழுங்குபடுத்தி அது உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று பார்க்கும் பொழுது, பாருங்கள், அதற்கு ஒரு ஒழுங்கின்மையாயிருந்த ஒரு இடத்திற்கு தேவன் பூரண வடிவத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலும் கூட ஒழுங்கின்மையா இருந்த அந்த பூமி, அதற்கு தேவன் ஒரு பூரண வடிவத்தை கொடுக்கிறார். brings complete order என்று பார்க்கிறோம். முதலாவதாக ஆவியானவர் ஒரு பூரண வடிவத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவியத்தில் வீட்டுக்குள்ளே வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அங்கங்கே பொருட்கள் அங்கங்கே போட்டிருப்பாங்க. நம்முடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு என்பது இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே ஒரு பொறுப்புள்ளவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். அது பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அப்போது அவள் வரும் பொழுது அங்கே திட்ட ஆரம்பிப்பாங்க, வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லையே. அப்படி சில ஒழுங்கின்மைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை ஆவியானவர் இந்த நாளிலே ஒழுங்குபடுத்தி சீரமைக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலைகள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லைகளில் உள்ள சகலத்தையும் ஆவியானவர் சீரமைக்க விரும்புகிறார். அதை ஒழுங்குபடுத்த விரும்புகிறதை நாம் பார்க்கலாம் என்பானபடி, விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலே விரும்பத்தகாத பல செய்கைகள், பிசாசுடைய காரியங்கள், அவன் ஒழுங்கற்ற வாழ்வாக நம்முடைய வாழ்க்கையை அவன் மாற்ற விரும்புகிறான். ஆனால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து அதற்கு ஒரு முழு வடிவம் கொடுக்க விரும்புகிறார். தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பாருங்கள், எல்லா காரியங்களையும் சிதைந்து விடும். அப்படிப்பட்ட சிதைந்த காரியங்கள், உடைந்த காரியங்களை என் ஆவியானவர் இந்த கால வேளையிலே அவர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையிலே ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்காய் இருந்தது எல்லாம். ஆனால் சில காரியங்கள் நிமித்தமாக, சில அனுபவ நிமித்தமாக, சில செய்கைகளின் நிமித்தமாக எல்லா காரியங்களும் சற்று ஒழுங்கீனமாக மாறி இருக்கிறது. என் ஆவியானவர் இந்த வேளையிலே இறங்கி வந்து அந்த காரியங்களை மாற்றி ஒழுங்கும் கிரமமாக அவர் மாற்ற விரும்புகிறார். நம் குடும்பத்தில் உள்ள ஒழுங்கின்மைகளை ஆவியானவர் இந்த வேளையிலே மாற்றட்டும். நம்முடைய வேலையில் இருக்கிற சில விரும்பத்தகாத காரியங்களை ஆவியானவர் ஒழுங்குபடுத்துவாராக. எத்தனை பேர் அதற்கு விட்டு கொடுக்க விரும்புகிறீங்க? அவரது கேட்போம், ஆவியானவரே, நீ இறங்கி வந்து என் வீடு, என் வாழ்க்கை, என் வேலைகள், என்னுடைய எல்லை எங்கிலும் நீர் ஒழுங்குபடுத்துவதாக என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. சில காரியங்கள் பாருங்கள், இந்த பூமி அது காணப்படும் பொழுது அதிலே வாசிக்கிறோம், இந்த பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்ததென்று. ஒழுங்காக இருந்த காரியங்கள் அது ஒழுங்கில்லாமல் காணப்படுகிறது, ஒரு முற்று பெறாமல் காணப்படுகிறது. தேவாவியான சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய ஜீவியத்திலும் கூட முற்று பெறாமல் சில காரியங்கள் இருக்கிறது அல்லவா? அதை என் தேவன் ஒரு பூரண வடிவத்திற்கு கொண்டு வந்து அதை முற்று பெற செய்ய விரும்புகிறார். அநேக காரியங்களை ஆரம்பித்திருப்பீர்கள்,
அநேகம் ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பித்திருப்பீர்கள். வீடு கட்டுகிற காரியமோ ஏதோ சில காரியங்களை ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த காரியங்களை நீங்கள் சீக்கிரமாய் முடிக்க வேண்டும் என திட்டம் வைத்திருந்தீர்கள். ஆனால் அது திட்டமிட்டபடி நடக்கலை. அது இன்னும் முடிவுக்கு வரலை, ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரலை என்று ஜெபித்து கொண்டு கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய ஜீவியத்திலே ஒழுங்கற்று இருக்கிற காரியங்கள், பூர்ணப்படாமல் இருக்க காரியங்கள், முற்று பெறாமல் இருக்க காரியங்களை நான் ஒரு முடிவுக்கு, ஒரு நிறைவிற்கு கொண்டு வந்து நான் இன்றைக்கு கிரியை செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் நடக்கவில்லையே, நானும் எவ்வளோ முயற்சி செய்கிறேன், நடக்கவில்லையே என்று நீங்கள் கவலையோடு காணப்படலாம். ஆவியானவர் பேசுகிறார், என் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் அந்த காரியங்களை சீரமைக்கும்படியாக, அந்த காரியங்களை சீர்படுத்தும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் முற்று பெறாமல், அதாவது பூரண வடிவம் இல்லாமல் இருக்கிற சில காரியங்கள், அது தேவன் பூரணப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பாருங்கள், விட்ட காரியம் தொட்ட காரியம்னு பல அப்படியே நின்று கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் அப்படி தான் இருக்கும். ஒன்றையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. ஆண்டவரே, எதில் கை வச்சாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக்குறது. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, என் வாழ்க்கையிலே கிரியை செய்வதாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவராக அவர் இருக்கிறார். முற்று பெறாமல் இருந்த காரியங்களை கர்த்தர் நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார். வாசிங்கள் வசனத்தை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கள். ஆதியாகமம் 2:2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். பாருங்கள், தேவன் தாம் செய்த கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார்னு பார்க்குறோம். சில வேளைகளில் நம்முடைய வீடுகளுக்கு சில வரும்பொழுது நாம் சில வேலையை செய்து கொண்டு இருப்போம். பாருங்கள், சில சகோதரிகள் கிச்சனில் வேலையாக இருப்பாங்க, சமையலை முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது வந்தவங்களுக்கு கொஞ்சம் உட்கார சொல்லிவிட்டு, கொஞ்சம் இருங்க முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த வேலைகளை முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து, பா இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இப்போ நம்ம ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு ஒரு ஓய்வு, ஒரு ரெஸ்ட் அவளுக்கு கிடைக்கும்னு பண்ணவளே. பாருங்கள், அதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்படின்னா சில காரியங்களை முடிக்கலைன்னா, ஐயோ அது செய்யணுமே, சிலருடைய வாழ்க்கை அப்படியே போயிடுது, அது செய்யணுமே இது செய்யணுமே, அந்த எதிர்பார்ப்பு எப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ அந்த எதிர்பார்ப்பிலேயே சில வாழ்க்கை முழுசும் கழிஞ்சிருது. தேவ ஆவியானவர் இந்த வேளையில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் அவருடைய வேலையை செய்து முடித்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், அந்த காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. அவ்விதமாக சில எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி இந்த உட்கார நேரம் எல்லாம் மனைவி ஓடிட்டு இருப்பாங்க. கதாசிரிப்பாராக. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்றிருக்கிற காரியங்களை அவர் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனாலே ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன தெரியுமா? அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று அவள் ஒரு நிறைவுக்குள்ளாக வருகிற ஒரு நிலை. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்த எல்லா கிரியைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஒழுங்கின்மை நிமித்தம் உண்டான விளைவுகள் மாற்றப்பட்டு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகி நம்முடைய வாழ்விற்கு ஒரு பரிபூர்ண வடிவத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்பானவளே. பாருங்க, சில ஒழுங்கின்மை நிமித்தம் சிலருடைய செய்த தவறுகளினாலே பாருங்க என்னென்ன விளைவுகளை அனுபவிக்கிறோம்.
வாழ்க்கையில் சில தவறுகள், சிலர் செய்த தவறுகள் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆண்டவரே, அன்னைக்கு ஏதோ தெரியாம செய்துட்டேன், வாலிப வயசுல தெரியாம செய்துட்டேன், அந்த காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்குது. சில பழக்கங்கள் என்னை பிடித்து கொண்டது ஆண்டவரே, ஏதோ விளையாட்டுக்காக செய்யலாம்னு செய்து, ஆனா அந்த பழக்கங்கள் விட முடியல. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாய் காணப்படுகிறது. அந்த வாழ்க்கை தேவன் நிறைவு செய்ய அவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை அது பூர்ணமாக காணப்படுகிறதா? தேவன் பூரண வடிவத்திற்கு கொண்டு வர அவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, ஒழுங்கின்மை நிமித்தம் நடைபெற்ற விளைவுகள் அநேகருடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவியான பேசுகிறார், அதை மாற்றி ஒழுங்குக்குள்ளாய் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிற பிரகாரம் ஒரு பூரண வடிவத்திற்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறேன் என்று பேசுகிறார். ஆனால் வீட்டுக்கு நான் செல்லும் பொழுது அவர் சொல்லுவார்கள், என்ன சமையல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களே, என்ன திருப்பியும் வேலை செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சிட்டேன் ஐயா, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன், அது ஏதோ ஒரு ராங்கம் போயிருக்குது, அதனால் அதை சரி கட்டுறேன்யான்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் தக்காளியை சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த சுவையை அதை சரி கட்டுவாங்க. பாருங்கள், நம்மாலேயே ஒரு சுவை குறைந்த காரியத்திற்கு, செய்து முடிக்கப்பட்ட காரியத்திற்கு மறுபடியும் சுவை கூட்ட முடியும் என்றால், என் ஆவியானவர் நிறைவை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டையிட வல்லவராக இருக்கிறார். ஒரு பரிபூர்ண வடிவத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தெரியும் என்ன காரியம் இன்னும் முற்று பெறாமல் இருக்கிறது, நிறைவுக்கு வராமல் இருக்கிறது. ஆண்டவரை ட்ரை பண்ண முடியல, கடந்த வருஷம் ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற கர்த்தர் பேசுகிறார். அன்பானவர்களே, விசேஷமாக நீங்கள் ஒருவேளை வேலையிலே ஒரு குறைவு இருக்கலாம், உங்களுடைய செய்கிற அந்த தொழிலே குறைவுகள் காணப்படலாம், எல்லாவற்றையும் நிறைவுக்கு கொண்டு வருகிற தேவன் இந்த வேளையிலே அவர் இறங்குவராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. வாசிங்கள், ஆதியாகமம் 1:4 வாசிங்கள். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டாராம். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, நாம் செய்த காரியங்கள் அது நல்லது என்று நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. அநேகர் செய்த காரியங்கள் அவங்களுக்கே பிடிக்காது, சிலர் செய்தது நல்லது நன்றாயிருக்குது என்று காண்பார்கள். வித்தியாசம் இருக்கல்லவா? செய்த செயல்களிலே உள்ள குறைகள் தெரியும், செய்த செயல்களிலே உள்ள நிறை தெரியும். அப்பா, தேவன் கிருபை செய்திருக்கிறார், இதை ஒழுங்காக கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்கள் அதை நல்லது என்று காண கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்க, தேவன் ஒவ்வொரு காரியத்தை செய்தார், சிருஷ்டித்தார், சிருஷ்டித்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறார், வா அது நல்லது என்று கண்டார். சிலர் செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லவே முடியாது, எதை செய்தாலும் அதில் ஒரு குறை, விட்ட குறை தொட்ட குறை அப்படி இருக்கும். பாருங்க, தேவன் அந்த நிலையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எதை செய்தாலும் ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு நிறைவோடு, ஒரு பூர்ண வடிவத்தோடு நாம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்கள், அப்போ அவர் நல்லது என்று கண்டு ஒரு பூரிப்படுகிறார், ஒரு ரிஜாய்சிங், ஒரு பூரிப்பு. பா, நான் நல்லா செய்துட்டேன். பாருங்க, சிலர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமணங்கள் செய்யும் பொழுது அது முடிஞ்ச உடனே, அப்பா எல்லாம் என்னுடைய பொறுப்பெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, நல்லா சேகத்தை கருத்து கொடுத்தார் என்று ஒரு திருப்தி வரும் அல்லவா? அந்த திருப்தி இல்லாமல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பரம திருப்தியை ஆவியான கட்டையிட வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஆவியானவர் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வாசிக்கும் வசனத்தை ஆதியாகமம் 1:31 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. பாருங்கள், முதல்ல நாம் பார்த்தோம், ஆவியானவர், அதாவது தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆனால் இந்த 31ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்குறாரு. பார்த்தா
அவருக்கே ஒரு மகிழ்ச்சி. பா, எவ்வளோ நல்லா இருக்குது. உண்மையாகவே சிருஷ்டிப்பு என்று சொல்வது ஒரு மகத்துவமான காரியம். நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அது இன்னும் புரிந்து கொண்டே இருக்கிறோம். சிருஷ்டிப்புகளை குறித்து அவ்வளவு மகத்துவம், மேன்மை, மாட்சிமை வார்த்தைகளில் வர்ணிப்பதற்கு. பாருங்கள், அதை தேவன் பார்த்தாராம். பார்த்து மிகவும் நன்றாக இருக்கிறது. பாருங்க, வித்தியாசம் இருக்குதா? நல்லது என்று கண்டார், அப்புறம் மிகவும் நன்றாக இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அது பரிபூர்ணம் அடைந்து கொண்டே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது லைட் வாஸ் குட் என்று காணப்படுகிறது. வெளிச்சம் நல்லதுன்னு கண்டார். 31ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது இட் வாஸ் வெரி குட், அது மிகவும் நல்லது. நம்முடைய வாழ்க்கை இப்படி தான், ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு அது வந்து கொண்டே இருக்கணும், வந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி காணப்பட வேண்டும். என் ஆவியானவர் இந்த வேளையிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய ஜீவியத்திலே பூரணப்படாத காரியங்களை நான் பூரணப்படுத்தும்படியாக, பூரண வடிவை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த வேளையிலே நமக்கு தெரியும், என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் என்னென்ன காரியங்கள், அனுபவங்கள் வேண்டும், என்னென்ன காரியங்களை கர்த்தர் பூரணப்படுத்த வேண்டும், அது அவருக்கு தெரியும். என் ஆவியானவர் அதை நமக்கு இந்த வேளையிலே அவர் செய்வாராக. தேவன் விரும்புகிற பரிபூர்ணத்தின் நிலைமையை நாம் எட்டி பிடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு பூரண வடிவத்தை தாரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஆண்டவரே, என் வருமானத்தில் நான் எதிர்பார்க்கிற நிலைமை இன்னும் வரல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் நான் எதிர்பார்க்கிற நிலையில் வரல. ஆண்டவரே, இப்படி இருந்தாங்க நான் கஷ்டம், சில நிலையில் பூர்ணப்படுத்தணும். ஆண்டவரே, என் வேலைகளிலே ஒரு எதிர்பார்க்கிற ஒரு பரிபூர்ணம் இல்லை. என் தேவன் ஆவியானவர் அவர் எந்த இடத்துல அவர் ஆசைப்பாடுகிறாரோ அங்கிருக்கிற ஒழுங்கின்மையை தேவன் மாற்றி ஒரு பூரணத்துக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய குறைகளை மாற்றி தேவன் நிறைவான ஆவியானவர் அவர் இறங்கி வந்து அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் பரிபூர்ண வடிவத்தை கொடுப்பாராக, கதாசிரிப்பாராக. நிறைவின் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்குவாராக. God bless you. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணத்துக்கு வரணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கையாக, புறஜாதிகள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்து மக்கள் நம்முடைய வாழ்க்கையை உட்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பார்த்து சொல்லணும், எவ்வளவு ஒழுங்காக இருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவர்கள். இரண்டாவதாக வாசிக்கிறோம், ஆவியான செய்கிற காரியம் என்னவென்றால், வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த இடத்துல தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புகளை குறித்து இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கலாம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் பாருங்க வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து. அப்போ குடியிருப்புக்காக செய்து பாருங்க, ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு கட்டட மாதிரிகளிலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பாருங்கள், இது சபை கட்டடம், இது ஒரு ஆடிட்டோரியம் பிளான்ல, ஒரு ஹால் பிளான்ல இது செய்திருக்கிறோம். இது குடியிருப்பதற்கு ஏற்ற இடம் அல்ல. ஒரு கிடங்கு செய்கிறோம் என்றால் அதற்கேற்ற வண்ணமாக அது இருக்கும், அதிலே குடியிருக்க முடியாது. ஆனால் சில வீடுகள், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டும் பொழுது அல்லது பங்களாக்கள், வில்லாஸ் கட்டும் பொழுது அது குடியிருப்புக்காகவே அது உருவமைக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதற்கென்றே அது திட்டமிடுவார்கள். ஒருவேளை மருத்துவமனை கட்டடம் என்றால் அது மருத்துவமனையாக இருக்கும், அது அந்த பர்பஸ்க்காக உபயோகிக்கலாம். அப்படி என்று தேவன் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்கல, இதை குடியிருப்புக்கென சிருஷ்டித்தார். பாருங்கள், வெறுமையாக இருந்த பூமியை குடியிருக்கும்படி அதை உருவேற்படுத்தி அதிலே மனிதனை குடியேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள்,
ரெண்டாவது குறிப்பாக குடியிருக்க வைக்கிறார். enable us to inhabit என்று பார்க்கிறோம். குடியிருக்க வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை குடும்பமாக அவர் குடியிருக்க வைக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு அங்கே தேவன் அந்த பூமியை அவர் ஒழுங்கின்மையாக இருந்த காரியங்களை அவர் மாற்றி அந்த 6 நாட்களிலே தேவன் சிருஷ்டிப்புகளெல்லாம் செய்து என் மகன் ஆதாம்னு ஒருத்தன் வரப்போகிறான், அந்த மகனை கொண்டு வந்து இதில் குடி வைக்க போகிறேன் என்று அவர் குடி வைக்கிற தேவனாக காணப்பட்டார். என்பானவளே, தேவன் குடியிருக்க செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் குடும்பமாக நம்மை காண்பதிலே அவர் அதிகம் விருப்பம் கொள்ளுகிறார். பாருங்க, தேவன் குடும்ப உறவுகளை அதிகம் நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த குடும்பத்திற்காக அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறவனாக இருக்கிறார். அவர் குடியிருக்க வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், இந்த பூமி என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு பிளானட் எர்த் என்று பார்க்கிறோமே, இந்த பூமி தான் குடியிருப்பதற்கு அது ஏற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. பாருங்கள், ஆக்சிஜன் காணப்படுகிறது, சரியான வழியில் மழை வருகிறது, குளிர் எல்லாம் இலையுதிர் காலம் எல்லாம் மாறி மாறி வருகிறது. வேதத்தில் தெளிவாக காணப்படுகிறது. என்ன தெரியுமா? தேவன் பூமி எதுக்காக செய்தார் தெரியுமா? குடியிருப்புக்காக செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆவியானவர் குடியிருக்க வைக்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்கள், குடியிருப்புக்காக செய்து படைத்து, இந்த வார்த்தையை நான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன். செய்து படைத்து அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன், நமக்காகவே தேவன் சில குடியிருப்பின் ஆசீர்வாதங்களை செய்து படைத்த தேவனாய் காணப்படுகிறார். செய்து படைத்த தேவன் உங்களுடைய குடும்பத்திற்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன நிறைவுகள் வேண்டுமோ அதை தேவன் செய்து உண்டாக்கி தர வல்லவராய் காணப்படுகிறார். தேவன் நம்மை தனியாக பார்ப்பதை விட குடும்பமாக பார்க்க விரும்புகிறார். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் சில காணப்படுவார்கள் என்றால் நீங்கள் இந்த வேளை விசுவாசியுங்கள், அவருடைய ரட்சிப்பையும் தேவன் பூர்ணப்படுத்தி குடும்பமாய் வந்து இந்த இடத்துல ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஆரோனின் குடும்பத்தாருடைய ஆசீர்வாதம், லேவி குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதம் என்று இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் அதிகம் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுதே அவருக்கு மிகவும் நல்லதென்று காணும்படியாக ஒரு சந்தோஷமாக தேவனை காணப்பட வேண்டும். எத்தனை பேர் இதுக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னால் உண்டாக்கப்பட்ட என் பிள்ளைங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆவியானவர் இந்த வேளையிலே அவர் அதமாக்குவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின குடும்பம், அந்த குடும்பத்தின் சமாதானத்துக்கு நான் தடையாய் காணப்படுகிறேனா? கொஞ்சம் கேளுங்க கர்த்தர்ட்ட. தேவன் மிகவும் அவருக்கு பிடிக்காத காரணம் தெரியுமா? ஒரு ஆள் இருப்பாங்க, குடும்பத்தில் சமாதானத்துக்கு எப்பவும் தடையாக காணப்படுவாங்க. அந்த நபராலே அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தை இழந்து போகும். அந்த நபராக நீங்கள் நான் இருந்துடக்கூடாது. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை செய்வதாக. அது என்ன உறவாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது மாமியார் நாத்தனார், எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் சமாதானம் வருவதற்கு நீங்கள் தடையாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தரை ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் அந்த குடும்பம் என்ற அமைப்பை தேவன் அதிகம் விரும்புகிறார். ஆவியானவர் குடியிருக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், சில குடும்பங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் குடியிருக்கவே முடியாது என்ற நிலையில் இருந்த குடும்பங்களை தேவன் ஒன்றாய் குடியிருக்க அவர் செய்வாராக. சில பிரச்சனை ஆண்டவரே, இந்த காரியங்களின் குடும்பத்திலே மாற்றப்படாதா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றி ஹல்லேலூயா குடும்பமாக கர்த்தர் நம்மை குடியிருக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். தேவன் குடும்பம் ஒன்றாக இருக்கிறதை விரும்புகிறார். ஆனால் பிசாசு சில ஒழுங்கின்மை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்து
ஒரு பரிபூர்ண ஒழுங்கை குடும்பத்திலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை நாம் அர்ப்பணிக்க கத்த கிருபை செய்வராக. பாருங்கள், வெறுமையை மாற்றி உருவப்படுத்தி அதிலே குடியிருக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வெறுமையை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். வெறுமை, அந்த வெறுமையை பார்த்து கொண்டு ஆவியானவர் மௌனமாக இருக்க மாட்டார். தெளிவாக பேசினார். அவர் மௌனமாக இருக்க மாட்டார். குடும்பத்தில் நீங்கள் சில டைம் சொல்லலாம், எல்லாம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், ஆனால் ஒரு வெறுமை, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த காரியங்கள் அது தேவன் மாற்றும்படியாக இன்றைய தேதி நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களுடைய ஜீவியத்தை மாற்றி, வெறுமையை மாற்றி உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். இந்த வேளையில் என் குடும்பத்தில் ஒரு வெறுமை இருக்குதா, ஆண்டவரே உம்முடைய கையில் கொடுக்கிறேன், நீர் அந்த வெறுமையை நீர் மாற்றி ஹல்லேலூயா ஒரு ஆனந்த சந்தோஷத்தினாலே நீர் என்னை அபிஷேகிப்பீராக என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நம்முடைய குடும்பத்தை சந்தோஷமாக கத்த குடியிருக்க செய்வாராக. கத்தனை ஆசீர்வதிப்பாராக. இரவில் படுக்கிறதுக்கு முன்பதாக குடும்பமாய் சேர்ந்து கரம் பிடித்து குடும்பமானால் ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இந்த வருஷம் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் அது பெரியதாக இருக்க கத்த கிருபை செய்வாராக. கத்த நடத்துவாராக. இந்த வருஷம் தேவன் குடியிருக்க செய்கிற ஆண்டு, குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடுகளை கர்த்தர் தருகிற ஒரு ஆண்டு, கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு ஆண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடியிருக்க செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை கத்த தருவாராக. இன்னும் குடும்பத்தின் நிறைவேற ஆசீர்வாதம் கத்த நிறைவாக்குவாராக. கடைசியாக ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாமா? ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், வாசியுங்கள். ஆதியாகமம் 1:3 வாசியுங்கள். ஆதியாகமம் 1:3 வாசியுங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் இருளை விரட்டி வெளிச்சத்தை உண்டாக்கி தாம் சிருஷ்டித்தவைகளை அவர் அலங்கரிக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் சிருஷ்டித்த காரியங்களை அவர் அலங்கரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் அலங்கரிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அநேகர் கூடிய வீடுகளிலே கிறிஸ்மஸ் அலங்காரங்களை செய்வது வழக்கம். எல்லா அலங்காரங்களை நீங்கள் செய்து முடித்தாலும் கூட அதிலே ஒரு அழகு இருக்காது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சீரியல் பல்பு வாங்கி அந்த லைட் அதிலே போட்டு அதை ஃப்ளக்கில் மாட்டி அதை ஆன் பண்ண உடனே எப்பா இவ்வளோ அழகாயிடுச்சு. அது வரைக்கும் அழகு இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அந்த லைட்டை போட்ட உடனே, அந்த கலர் லைட்டை போட்ட உடனே அது அழகு வேறு விதமாக மாறிடும் அல்லவா? இதுதான் உண்மை. எத்தனை பேர் தாமதிக்கிறீங்க பாருங்க. அது லைட்டை போட்ட உடனே தான் வீட்டுக்கே ஒரு அழகு வரும். வீடு கட்டும்போது கூட என்ன மாடர்னாக கட்டினாலும் அழகு இருக்காது. ஆனால் அதுக்குண்டான லைட்டை நீங்கள் போடுதீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். தெய்வம் என்ன பண்ணுறாரு தெரியுமா? வெளிச்சத்தை போடுறாரு. வெளிச்சத்தை போட்டு தாம் சிருஷ்டித்த காரியங்களை அவர் அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்தில். 3ஆம் வசனத்தில் வந்த உடனே லைட்டை போடுப்பா அப்படி சொல்கிற மாதிரி வெளிச்சம் உண்டாக்கடுவதுன்னு சொல்கிறார். திரியக தேவன் அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகளை பூர்ணப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். சாதாரணமாக இருக்கும் பொழுது பாருங்க அதன் அலங்காரம் தெரியாது. ஆனால் அது வெளிச்சம் போடும் பொழுது அவருடைய அலங்காரம் முழுவதுமாய் தெரியும் அல்லவா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையை தேவன் அலங்கரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அலங்கரிக்க விரும்புகிறார். குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து அதை அலங்கரிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன், அவர்கள் 3 பேரும் இணைந்து ஒரே தேவனாக வேதம் கூறுகிறது. பாருங்கள், அந்த திரியேக தேவன்
சிருஷ்டிப்பின் காரியத்தில் ஈடுபட்டு தம்முடைய பிள்ளைகளுக்காக பல ஆசீர்வாதங்களை அவள் ஆயத்தப்படுத்தி 6 நாட்களிலே அதை சிருஷ்டித்து அலங்கரிக்கிறதை பார்க்கலாம். பாருங்க, இந்த முழு உலகத்தை 6 நாட்களிலே சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார், அலங்கரித்த தேவனாக இருக்கிறார். அது அலங்கரித்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நிறைவாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் அலங்கரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படி தேவன் அலங்கரிக்க முடியும்? வாசிங்கள் சங்கீதங்கள் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம எப்படி அலங்கரிக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்ற அலங்காரத்தை கொடுத்து தேவன் நம்மை அலங்கரிக்க அவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த பரிசுத்தம் தான் நம்முடைய ஜீவியத்திலே முக்கியமான காரியம். ஏனென்றால் அதுதான் அலங்காரம். பரிசுத்தம் என்ற அலங்காரம். இன்னொரு அலங்காரம் இருக்குது, வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. இந்த இடத்துல இன்னொரு அலங்காரத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த அலங்காரம் அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது இந்த அலங்காரம். என்ன அலங்காரம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நைட் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேக்கப் ரிமூவர்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து பண்ண அலங்காரத்தில் அழி. ஏன்னா அதை அழிக்காமல் விட்டாங்கன்னா தோல் அவ்வளோதான். வேதம் அழகாக சொல்லுது பாருங்க, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற என்னவா சாந்தம், அப்புறம் அமைதியுள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற எல்லாம் சேர்த்து குணமே எப்படி இருக்குமா, நமக்கு அலங்காரமாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த உலக பிரகாரம் அலங்காரங்கள் தவறு இல்லை, செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அலங்காரம் இல்லாமல் எந்த அலங்காரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் அழியாத அலங்கரிப்பான குணம் என்ற அலங்காரத்தை தருவதாக. இப்போ கேட்கணும் நாம் எல்லாரும். பைபிள் சொல்லுது, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், அதுதாங்க உண்மையான அலங்காரம். இந்த வேளையில் கர்த்தர் அந்த சுபாவம் என்ற அலங்காரத்தை நமக்கு தேவன் கொடுத்து நம்மை அலங்கரித்து, எஸ்தரை பாருங்க, கன்னி மாடத்திலே அந்த ஏகாய் அலங்கரித்து ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தினது போல ஆவியானவர் நம்மை சபை என்ற கன்னி மாடத்திலே வைத்து அலங்கரிக்க வேண்டிய காரியத்தை அலங்கரித்து இந்த கடைசி நாட்களிலே மணவாளனை சிந்திக்கும்படியாக அங்கு கொண்டு நிறுத்த வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தாவினுடைய கருத்திலே ஆண்டவரே அலங்கரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். பிடி பாலுக்கு செல்லும் பொழுது இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ, வலிக்குது பார்த்து செய்யுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒப்பு கொடுப்பாங்க அவங்க கையில். அப்படி ஒப்பு கொடுத்தா தான் பியூட்டியாக மாற முடியும். பரிசுத்தாவின் கேள்வி அப்படி தான். ஆண்டவரே, என்னை குணம், பரிசுத்தம் என்னுடைய சுபாவம், இந்த 2 கண்ணால் அலங்கரித்து நீர் விரும்புகிற மனவாட்டியாய் நான் காணப்பட இந்த கிருபை செய்வதாக என்று நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவியானவரே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்தில் இருக்கிற வெறுமைகள், ஒழுங்கின்மைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதாக ஒரு பூரண வடிவத்தை ஹல்லேலூயா நீர் தருவீராக. எங்களுடைய ஜீவியம் இன்னும் நீர் பூரணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. அந்த கிரியை
ஆவியானவர் இன்றைக்கு தொடங்குவதாக, செய்து முடிப்பீராகப்பா. ஆண்டவரே, சில ஒழுங்கற்ற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் விரும்பாத காரியங்கள் ஏற்படுகிறதப்பா. இந்த நிலைகளை நீ மாற்றுவீராக, மாற்றுவீராக. உம்முடைய கிரியை அந்த ஒழுங்கற்ற கிரியைகளை மாற்றி உம்முடைய கிரியைகளை நீ உண்டு பண்ணுவீராக, அதை செய்து முடிப்பீராக. ஆவியானவரே, வெளிச்சம் போடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் கொடு இருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, குடும்பமாய் குடியிருக்க வைத்து அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் என் தேவனை ஆவியானவர் எடுத்து போட்டு இந்த வேளை விடுதலை கட்டடிவராக. ஆவியான் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே, விடுதலை கட்டடிவராக. ஆண்டவரே, வெறுமையான காரியங்கள், வெறுமை, void experience, ஆண்டவரே, இந்த வெறுமை இந்த வேளையிலே மாற்றப்படுவதாக. அன்றைக்கு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே சில வெறுமைகள் எல்லாம் இருந்து சில வெறுமைகள் காணப்படுகிறது, அதை நீ மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஒரு சந்தோஷமான குடும்பம், ஆனந்தமான குடும்பமாக குடும்பங்கள் மாற கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களை அலங்கரித்து, பரிசுத்தத்தினால் அலங்கரித்து, எங்களுடைய சுபாவத்தினால் அலங்கரித்து, அழியாத அலங்கரிப்போடு உண்மையை நாங்கள் சந்திக்க கிருபை செய்வதாக. மணவாளனை சந்திக்க பரிசுத்தாவின் தாமியங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய கருத்தை கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் எடுத்ததும் ஆறுதலும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்கள், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.